தேனி மாவட்டம் பெரியகுளம் மக்கள் அடிப்படை வசதி கேட்டு திமுக எம்எல்ஏவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பெரியகுளம் சட்டமன்ற திமுக உறுப்பினர் சரவணகுமாரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் அடிப்படை வசதி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அடிப்படை வசதி கேட்டு திமுக எம்எல்ஏவிடம் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெரியகுளம் சட்டமன்ற திமுக உறுப்பினர் சரவணகுமாரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் பெரியகுளத்தில் இருந்து எமது செய்தியாளர் சக்திகுமரன். வணக்கம் சக்திகுமரன். பெரியகுளம் பகுதியில் எந்த பகுதி மக்கள் அடிப்படை வசதி கேட்டு தற்போது திமுக எம்எல்ஏவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்னென்ன விரிவாக பதிவிடலாம்? சூர்யா, தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட 13, 14, 15 ஆகிய வார்டு பகுதிகளில் விளையாட்டு மைதானம் இல்லாததால் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் சார்பாக சுமார் 88.50 லட்சம் மதிப்பீட்டில் 3 வார்டுகளுக்கும் ஒன்றிணைந்து பட்டாளம்மன் கோவில் அருகே உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் புதிதாக விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டனர். இந்த விளையாட்டு மைதானத்தை இன்று பெரியகுளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் திறந்து வைக்க வருகை தந்தார். அப்போது 13, 14, 15 ஆகிய வார்டு பகுதிகளில் முறையாக அடிப்படை வசதிகள் செய்யவில்லை, சாக்கடை வசதிகள் இல்லை, சாலை வசதிகள் இல்லை. இது குறித்து நகராட்சி நிர்வாகம், வார்டு கவுன்சிலர் உள்ளிட்ட பலரிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத என்பதாலும், மேலும் தொடர்ந்து தங்கள் பகுதியை புறக்கணித்து வருவதாலும் இன்று பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் விளையாட்டு மைதானம் திறக்க வருகை தந்த சரவணகுமாரை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முற்றுகையிட்டனர். மேலும் தொடர்ந்து தங்கள் பகுதியை புறக்கணித்து வருவதாலும் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் சரவணகுமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் பகுதியில் முறையாக சாக்கடை வசதி இல்லாததால் கழிவுநீர் வெளியே செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசுவதாலும் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாலும் குழந்தைகளை வைத்து அப்பகுதியில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தேர்தல் வருவதை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர், நகர்மன்ற தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் வருகை தருவதாலும், மேலும் தரமற்ற முறையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்துள்ளதாலும் 1 மாதத்திலே கழிவுநீர் வாய்க்காலில் கழிவுநீர் செல்ல முடியாமல் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி சரவணகுமார் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் சரவணகுமாரிடம் தங்கள் பகுதியை நேரில் வந்து பார்வையிடுமாறு அழைத்த போதும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அவர் பொதுமக்கள் கூறியதை கண்டு கொள்ளாமல் உடனடியாக அந்த இடத்தில் இருந்து காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். இதனால் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆத்திரமடைந்து தொடர்ந்து அங்கிருந்த நிர்வாகிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த 3 வார்டுகளில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாலும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சூர்யா, தங்களுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் கேட்காத திமுக எம்எல்ஏ சரவணகுமாரிடம் மக்கள் வாக்குவாதம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திகுமரன்.